எடுக்க கூடாது எதுக்கு எடுக்கணும்? ஓட்டு போடுறது நாங்க, குத்துனது நாங்க, நீங்க. வெளியூர் போறேன் பாண்டிச்சேரி மாதிரி நல்லபடியா எவன் குடிக்க வருவான்? அதுக்கப்புறம் அப்ப எவன் பாஸ் ரிப்போர்ட்டர் இலவசமா கட்டிட்டு எல்லாமே ஓகேதான். இல்ல காசு கிடைக்கிறதுனால எல்லாமே பிரச்சனை வருது. நீங்களே கட்சி எடுக்க கூடாது எதுக்கு எடுக்கணும்? 700 மீட்டர் தாண்டி அந்த ரிசல்ட் அழுதுட்டு வந்து சர்டிபிகேட் குடுத்து ஏடுறான். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அந்த கடை இருக்க கூடாது. ஸ்கூல் பக்கத்துல இருக்குது. பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியல. ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. ஸ்கூல் போற பிள்ளைங்கள வந்து ரோட்ல மறிச்சு கலாட்டா பண்றாங்க. இந்த வந்து இங்க வந்து ஓடி இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல வந்து இருக்காது அதிகம். வீட்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்ல ஒரு பொருள் வைக்க முடியல, ஒரு காசு பணம் வைக்க முடியல. வீட்ல ஒரே சண்டை பிரச்சனை. மூணு பேர் செத்துட்டாங்க. பள்ளிக்கூடம் காலேஜ் போகல. அந்த ஏரியில குடிச்சிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் செருவத்தூர். என் பேர் அசோதை. என்ன ஒயன்ஸ் கடை அந்த ஊரில் இருக்கக்கூடாது. பக்கத்தில் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களை எல்லாம் குடிக்கிறானுவா. எங்கள் வீட்டை 2 பேர் இந்த குடியை குடிச்சிட்டு எங்கள் பையன் மருந்து குடிச்சிட்டு செத்துட்டான். 5 மாதம் ஆகலாம் எங்கள் வீட்டுக்காரங்களும் செத்துட்டாங்க. இதால் அந்த செருவத்தூருக்கு குடியே இருக்கக்கூடாது, ஒயன்ஸ் கடையே இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து 1 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணோம் எங்கள் பையனுக்கு. எங்கள் பையன் பொய்க்கவே இல்லை. என்ன அதே போல் எங்கள் ஆளுக்கு செலவு பண்ணோம், பொய்க்கவே கிடையாது. இந்தமாரி செருவத்தூரில் ஒயன்ஸ் கடை இருக்கக்கூடாது. முக்கியம் அவ்வளோதான் எங்களுக்கு பிரச்சனை. இருக்கிற எங்கள் குடும்பம் அழிஞ்சாலும் இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கணும். படிக்கிற பசங்களேது இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் உயர்ந்து வரணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கடையை செருவத்தூரை விட்டு நீங்கள் தூக்கி ஆகணும். விஷயம்னா எங்களுக்காக நீ பாதுகாப்புக்கு வந்திருக்கிற, வந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாம் நல்லது செஞ்சுருக்குறோம். நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செஞ்சுனா எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். என்ன மக்கள் குடிச்சிட்டு தடத்தில் படுத்து கிடக்குறாங்க. காட்டுக்காரைக்கு போக முடியல, வர முடியல. ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போகக்குள்ள ரொம்ப கிண்டல் பண்ணுறானுவ பசங்க. வேலைக்கு போனாலும் குடிச்சிட்டு தடத்தில் படுத்து கிடந்துக்கிட்டு எங்களை ரொம்ப கேள்வி பண்ணுறானுவ. விஷயம்னா இந்த கடையை விட்டு நீங்கள் தூக்குறதுன்னு உங்களுக்கு ஒரு நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரிய செருவத்தூரில் இந்த கடை இருக்குது. இந்த கடையால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இளைஞர் 10 பேர் குடிச்சிட்டு செத்துட்டானுங்க. பள்ளிக்கூடம் பக்கத்தால் இருக்குது. அந்தாண்ட ஜிபி ஸ்கூல், அந்தாண்ட இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்குது. 2 பள்ளிக்கூடம் சென்டர் இருக்கும்போது பள்ளிக்கூடம் போகும்போது வரும்போது குடிச்சிட்டு ராவடி பண்ணுறாங்க பிள்ளைங்கள்ட்ட. நாங்களும் பஞ்சாயத்து வார்டு நம்பர் தான். நான் இது 5 வருஷமாக மனு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். மனு எழுதி கூட கலெக்டர் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்கேன், எஸ்ஏ ஆஃபீஸ்னு கொடுத்துருக்கேன். இது எதுவுமே தூக்கலை. இந்த விஜய் முதலமைச்சர் அண்ணா அவங்களுக்கு இந்த நன்றி தெரிவிக்கிறேன். இந்த கடையை தூக்கி விடுங்க. எந்த கடையை தூக்கலையோ இந்த செருவத்தூர் கடையை தூக்குங்க. இதை தூக்கி விடுங்க. இதை தூக்கி விட்டே உங்களை வர அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் தான் முதலமைச்சர்.